குடிநீர் லாரி உரிமையாளர்களுடைய போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இந்த போராட்டம் அறிவிப்பு எதற்காக விடுக்கப்பட்டது? அதனை தற்போது ஏன் ஒத்திவைத்திருக்கிறார்கள்? அபிநயா, மெட்ரோ குடிநீர் லாரி உரிமையாளர்கள் நாளை முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்த நிலையில் 4 நாட்களுக்கு தள்ளி வைத்து தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர். குறிப்பாக சென்னையில் மெட்ரோ குடிநீர் ஒப்பந்த லாரிகள் சுமார் 450 லாரிகள் இயங்கி வருகின்றன. இந்த மெட்ரோ குடிநீர் லாரிகள் சென்னை மாநகரம் முழுவதும் மக்களுக்கான தண்ணீரை விநியோகித்து வருகின்றன. அவ்வாறு இயக்கப்படக்கூடிய லாரிகளின் உரிமையாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் லாரிகள் இயக்கி வருகின்றனர். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஒப்பந்தமானது புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது ஒப்பந்தம் டெண்டர் பணிகள் முடிவதில் தாமதம் இருப்பதாகவும் பணி ஆணைகள் இன்னும் வழங்கப்படாததை கண்டித்து நாளை முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த போராட்டத்தை 4 நாட்களுக்கு ஒத்திவைத்திருக்கின்றனர். குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் விடுமுறை நாட்கள் என்ற காரணத்தினாலும் அதே போல மெட்ரோ நிர்வாக இயக்குனர் உள்ளூரில் இல்லாத காரணத்தினாலும் 5ஆம் தேதி வரை இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை ஒத்திவைக்க முடிவு செய்திருப்பதாக தற்போது அறிவித்திருக்கின்றனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.